மாறாக திருப்பரங்குன்றம் அந்த மலை முற்றுகை போராட்டம் இந்து முன்னணி அறிவித்தது. அது சம்பந்தமாக இந்துக்கள் பகுதியில் இந்த நோட்டீஸ் கொடுப்பதற்காக இந்து முன்னணியினர் முயற்சி செய்தபோது அந்த முயற்சியில் ஈடுபட்டவர்கள் மீது 15 நாட்கள் வாரண்ட்லாம் பிறப்பித்து அவங்களெல்லாம் சிறையிலெல்லாம் வச்சுருந்தது இந்த காவல்துறை. ஆனால் இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல கிறிஸ்தவர்கள் மத பிரச்சாரம் பண்ண வரவங்களை கைது செய்யவோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய. ஆகவே முதல்வர் இன்னைக்கு கலந்து கொண்ட கூட்டத்திலே கூட்டம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சன் நியூஸ்லேயோ இல்லை மற்ற சேனல்கள்லையோ அப்படியே ட்ரோன் ஷாட்லாம் காட்டினாங்கன்னு வச்சிங்க, அந்த கூட்டத்தை எப்படி கூட்டி இருப்பார்கள் அப்படின்னு நீங்கள் இந்த ஆடியோலேருந்து புரிஞ்சுக்கலாம். தேரை இந்த பக்கமாக இழுத்துட்டு வருவேன், அதுக்காகவே நாங்கள் ரோடு போடாமல் வச்சுருக்குறோம் அப்படின்னு அந்த பேரூராட்சி நிர்வாகம் திட்டமிட்டு தான் இந்த வேலையை செய்கிறது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா சேங்ஷன் ஆகிடுச்சு, போட வேண்டியது தானே. இல்லைங்க, இப்போ சேங்ஷன் ஆனாலும் அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த மாசி திருவிழா இருக்குது, அந்த தேரை அந்த பகுதியாக எப்படி எடுத்துகிட்டு வர்றது? ஏன்னா ஒவ்வொரு ஜாதிக்கும் தனித்தனி மண்டபப்படி இருக்குது, அவங்க அது வழியாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. பாரம்பரியமாக இதைத்தான் நாங்கள் செய்து கொண்டு உத்தரப்பிரதேசத்தில் இது போன்ற ரயில் கவிழ்ப்பு விஷயங்கள் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இல்லை, மத்திய பிரதேஷ்லையும் நடந்திருக்குது. அப்புறம் வெஸ்ட் பெங்கால்லையுமே கூட நடந்திருக்குது. சிக்னலிங்கை உடைச்சி அந்த சிக்னலிங் லைட்டு தெரியாமல் இருக்கிறதுக்காக பேப்பரெல்லாம் இழுத்து மோடி சபட்டேஜ் பண்ண அந்த விஷயங்கள்லாம் கூட பார்த்துருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் 2024 ஒரு 50 நாட்களில் 18 ரயில் கவிழ்ப்பு சம்பவங்கள் நடந்தது. ஸ்டாலின்லேருந்து ஒருத்தன் வீடியோ பேசுகிறான், அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்கன்னா இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது தான். அதனால தான் இதை ரயில்வே ஜிகாத் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக உள்துறை அமைச்சகம் கண்காணித்து வருகிறது. அந்த ரயில்வே முக்கியமான சந்திப்புகளில் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் குடியிருப்பில் யார் யார் இருக்காங்க, அவங்களுடைய நடமாட்டங்கள் எப்படி இருக்கிறதெல்லாம் கண்காணிக்க இப்பொழுது முடுக்கி விட்டுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் மாணவ அமைப்பு, அதாவது அதிதீவிர இடதுசாரி இந்த சிந்தனை கொண்ட அமைப்பு, குறிப்பாக இந்த எஸ்எஃப்ஐ இவங்க நடத்தக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே ஒரு வன்முறையில் முடியக்கூடிய ஒரு போராட்டமாக தான் முன்னெடுப்பாங்க. இன்னும் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தேன், கேரளாவில் ஒரு ரேகிங் நடந்து அந்த பையனை எப்படி பாடாப்படுத்தி பண்ணியிருக்காங்கங்கிற வீடியோ காட்சிகள்லாம் இப்போ வெளியே வந்தது. வணக்கம். நாம் சிந்திக்க இருக்கும் செய்திகளை முதலில் பார்ப்போம். அருப்புக்கோட்டையில் பள்ளி மாணவர்கள் மதமாற்றம் தடுத்து நிறுத்திய இந்து முன்னணி. முதல்வர் கலந்து கொள்ளும் விழாவில் பங்கேற்றால்தான் நிதி ஒதுக்கீடு, சுய உதவி குழுவினருக்கு மிரட்டல். ரம்ஜானை காரணம் காட்டி உத்தமபாளையம் மாசி திருவிழா தேர் வலம் வரும் பாதையை மாற்ற திட்டமா, இந்து முன்னணி எதிர்ப்பு. உத்தரப்பிரதேசத்தில் டூன் எக்ஸ்பிரஸ் ரயிலை கவிழ்க்க சதி, 2 இஸ்லாமிய இளைஞர்கள் கைது. மேற்கு வங்கம் ஜாதவ்பூர் பல்கலைக்கழகத்தில் மாணவர் தேர்தல் நடத்த எஸ்எஃப்ஐ நடத்திய போராட்டத்தில் அமைச்சருக்கு அடி, கார் உடைப்பு. இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நம் அரங்கத்திற்கு வந்திருக்கும் ராஜேஷ் ராவ் அவர்களை ஸ்ரீ டிவியின் நேயர்கள் சார்பாக இனிதை வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் அஜித் குமார் சார். இன்றைய முதல் செய்தியாக அருப்புக்கோட்டை பள்ளி மாணவர்களை மதமாற்றத்தில் ஈடுபட்ட கிறிஸ்தவர்களை இந்து முன்னணிகள் தெரிஞ்சு இதை போய் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் கடந்த மாதம், அதாவது February 18/2/2025 செய்திகள் சிந்தனையில் பார்த்தீங்கன்னா, பாளையம்பட்டி, விருதுநகர் மாவட்டத்தில் பாளையம்பட்டிங்கிற இடத்துல வெளியூர்லேருந்து வேனை எடுத்துக்கிட்டு இங்கே மதமாற்ற அந்த விஷயங்கள் குறித்து நம்ம விரிவாக பேசியிருப்போம். இந்த செய்தியையும் நீங்கள் இதை சேர்த்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ அதோடைய ஃபாலோ அப் தான். அதே அருப்புக்கோட்டை மாவட்டத்தில் இது போன்ற வெளி மாவட்டங்களிலிருந்துலாம் வேனு பஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தெருவுக்கு 2 பேர் அப்படின்னு சொல்லி, அதுவும் எப்படின்னா ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும் மறவர்கள், மற்ற பட்டியல் சமூகத்தினர் இருக்கிறவங்க இடம், நாயுடு அந்த மக்கள் இருக்கக்கூடிய இடம், யாதவர்கள் இருக்கக்கூடிய பகுதி, இப்படின்னு ஜாதி வாரியாக ஆட்களை 2 பேராக அனுப்பிச்சு அங்கே
கிறிஸ்தவ மத பிரச்சாரம் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள். இதை இந்து முன்னணி தட்டி கேட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக காவல்துறையில் புகாரும் கொடுத்துருக்குது. ஆரம்பத்தில் இது மாதிரி வெளி மாவட்டங்களிலிருந்து வந்தவங்கள்ட்ட அவங்களோட நோட்டீஸ்லாம் வாங்கிட்டு அவங்கள வண்டியில் ஏற்றி இனிமேல் இது மாதிரிலாம் பிரச்சாரத்துக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி கண்டித்து போலீஸ் அனுப்பிச்சது. நம்ம அப்போவே இதை ஏன் காவல்துறை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யலை, எஃப்ஐஆர் போடலை, சிஎஸ்ஆர் காப்பி கொடுக்கலை அப்படின்லாம் கேட்டோம். மாறாக திருப்பரங்குன்றம் அந்த மலை முற்றுகை போராட்டம் இந்து முன்னணி அறிவித்தது. அது சம்பந்தமாக இந்துக்கள் பகுதியில் இந்த நோட்டீஸ் கொடுப்பதற்காக இந்து முன்னணியினர் முயற்சி செய்தபோது அந்த முயற்சியில் ஈடுபட்டவர்கள் மீது 15 நாட்கள் வாரண்ட்லாம் பிறப்பித்து அவங்களெல்லாம் சிறையிலெல்லாம் வச்சிருந்தது இந்த காவல்துறை. ஆனால் இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல கிறிஸ்தவர்கள் மத பிரச்சாரம் பண்ண வரவங்களை கைது செய்யவோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை. இது ஏன் அப்படின்னு நான் அந்த செய்திகள் சிந்தனையிலே கேட்டிருந்தோம். இப்போ இந்த பிரச்சனை அது அப்படி செஞ்சிருந்தா மீண்டும் இது போல அவங்க செய்திருக்க மாட்டாங்க அப்படின்னு. இது போல போலீசார் கண்டித்த பிறகும் தொடர்ச்சியாக அவங்க விடாமல் இதே போல மத பிரச்சாரத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணி பொறுப்பாளர் பிரபு அவர்கள் நம்மிடம் தெரிவித்தார். விருதுநகர் அந்த மாவட்டம், அதில் இருக்கக்கூடிய அருப்புக்கோட்டையில் பாளையம்பட்டி மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற திருச்சுடியிலே மிகப்பெரிய அளவிலே கிறிஸ்துவ மத பிரச்சாரம், மதமாற்ற பிரச்சாரங்களை செய்து கொண்டு வருகிறாங்க அப்படின்னு. அதாவது வெளி மாவட்டங்களிலிருந்து பஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே வராங்கன்னா டைரெக்டாக அந்த ஊரில் இறங்கி யாரும் மத பிரச்சாரத்துக்கு டைரெக்டாக ஒவ்வொரு தெருவுக்காக போகிறதில்ல. லோக்கலில் இருக்கக்கூடிய சமீபத்தில் யாராவது மதம் மாறினாங்களோ இல்லை இதை மதம் மாற்றுவதற்கு ஏஜென்ட் மாதிரி அங்கே யாராவது ஒருத்தன் இருந்து இந்த வேலையை செய்திருந்தால் தான் வெளி மாவட்டங்கள்லேருந்து இப்படி போன்ற பிரச்சாரத்தில் ஈடுபடுவாங்க. சரி, அது சம்பந்தமாக இந்து முன்னணியில் இருக்கக்கூடிய அவர் பிரபு அவர்களிட்ட நான் விசாரித்தேன். யார் இது மேலே லோக்கலில் இல்லாதவங்க அவருடைய ஹெல்ப் இல்லாமல் இப்படி நடக்காது அப்படிங்கிறப்ப அவர் 2 பேரை சொல்கிறார். ஒன்று சாமுவேல் என்கின்ற வேல்முருகன். அப்படின்னா என்ன, அவன் ரீசெண்டாக மதம் மாறி இருக்கான். அவன் அங்கே இருக்கக்கூடிய ஏதோ பாஸ்டர் மாதிரி ஏதோ ஒரு சின்ன சர்ச்சை வச்சுக்கிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவன் அங்கே மதம் மாற்றக்கூடிய ஏஜெண்டாக செயல்படுகிறான் அப்படின்னு. இந்த சாமுவேலுங்கிறவன் ஏற்கனவே இந்த பாளையம்பட்டியில் இந்த பிரச்சனை வந்தது, காவல்துறையிடம் இந்து முன்னணி புகார் கொடுத்தது அப்படிங்கிறது ஒரு பக்கம் போக, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை நான் உங்களுக்கு டியூஷன் சொல்லித்தரேன் அப்படி சொல்லித்தரேன்னு ஒரு 30-40 மாணவர்களை திரட்டி அவர்களிடம் கிறிஸ்தவ மத பிரச்சாரத்தை செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் இப்போ அங்கே அந்த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் இந்து முன்னணிக்கு சொன்ன பிறகு தான் அங்கே போய் அவங்க தட்டி கேட்டிருக்காங்க. அவர் குறித்தும் காவல்துறையில் புகார் சொல்லியிருக்காங்க. இப்போ காவல்துறை என்ன சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட ஒரு வழக்கு பதிவு செய்து சிஎஸ்ஆர் காப்பி போட்டு கொடுத்துறாங்க, இனிமேல் இப்படி வராமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இந்த சாமுவேல் என்கிற வேல்முருகனை யார் இந்த மத பிரச்சாரத்துக்கு ஈடுபடுவதற்கு தூண்டுகோலாக இருக்கிறார்னா அங்கே ஜோஷ்வா கண்ணன், அவனும் பாருங்கள் ஜோஷ்வா கண்ணன் இந்துவாக இருந்து கிறிஸ்தவத்துக்கு மதம் மாறி, இந்த புதுசாக மதம் மாறினவன் தான் ரொம்ப வேகமாக வேலை பார்ப்பான்னு பார்க்குறோம். அதாவது கோல்டை விட கவரிங் ரொம்ப பளபளன்னு இருக்கும்ல, இது மாதிரி இந்த குருணைக்கும் பால் டப்பாவுக்கும் மாறினவன் வேறு ஏதோ ஒரு தனக்கு கிடைக்க வேண்டும், அதாவது ஆன்மீக தேடல்லாம் கிடையாது, அங்கே ஏதாவது கொடுக்கறத வாங்கி திங்கிறதுக்காக மதம் மாறினவன். இவன் ஒரு ஏஜென்ட் மாதிரி ஆகி நான் ஒரு மாதத்துக்கு இத்தனை பேரை மதம் மாற்றேன்னு அவங்க சொல்லிட்டு காசு வாங்கிட்டு வந்திருப்பான்னு தெரில, அவன் இந்த மத பிரச்சாரத்தில் ஈடுபடுறான். இந்த ஜோஷ்வா கண்ணன் தான் இந்த சாமுவேல் என்கின்ற வேலுமுருகனை மதமாற்ற வேலைக்கு தூண்டுகோலாக இருந்திருக்கான். இந்த ஜோஷ்வா கண்ணனால் அங்கே மதமாற்ற பிரச்சனை 6 மாதத்திற்கு முன்னே அவர் மீதும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது. இதே இந்து முன்னணி மிகப்பெரிய போராட்டத்தை அவனுக்கு எதிராக, அவன் பண்ணுற மத பிரச்சாரத்திற்கு மதமாற்ற வேலைக்கு எதிராக போராட்டம் நடத்தி இருக்குது. தொடர்ச்சியாக இந்து முன்னணி இந்த மதமாற்றத்துக்கு எதிராக ஒரு பக்கம் போராடி வந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை கிறிஸ்தவர்கள் மீது ஒரு கரிசனத்தையும், அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் கருணையே வடிவானவர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்க மதமாற்ற வேலைகளை ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கிறிஸ்தவர்கள் மீது போலீஸார் மற்றவங்க மேலே விட்டு வெளுன்னு எடுப்பாங்க. இந்த தமிழகத்தில் எத்தனை போலீஸ் கஸ்டடி டெத்து நடந்திருக்குங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். சாதாரண ஒரு பிக் பாக்கெட் அடித்தோடனே உள்ளே வச்சு வெளுன்னு வந்துக்குது. இன்னும் சொல்லப்போனால் இவங்க ஏதாவது ஒரு கடையில் போய் இவங்க ஓசிக்கு கேட்டாங்கன்னா கொடுக்கலன்னா அந்த கடைக்காரனை இழுத்து போட்டு அடிக்கிற அந்த வீடியோக்கெல்லாம் நிறையா ஷேர் ஆகிட்டு பார்க்குறோம். ஆனால் இது போன்ற மதமாற்ற கும்பல்கள் மீது இவங்க அப்படியே கருணையே வடிவானவர்களாக மாறி அந்த கிறிஸ்தவர்களுக்கு பல நேரங்களில் ஆதரவாக செயல்படுகிறார்கள். காரணம், இந்த ஆட்சியே கிறிஸ்தவர்களுக்கான ஆட்சி அப்படின்னு முதல்வர் உள்பட, துணை முதல்வர் உள்பட, சபாநாயகர் உள்பட தொடர்ச்சியாக சொல்லி வருகிறார்கள். ஸோ நம்ம கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் அந்த எசமா துணை முதல்வருக்கு கோபம் வந்துடும் அப்படின்னு காவல்துறை நடக்கிறதான்னு தெரியல.
ஆனால் தொடர்ச்சியாக களத்திலே இந்து முன்னணி போராடி வருகிறது. ஒரு கட்டம் வரைக்கும் சட்ட ரீதியான போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும். காவல்துறை அதன் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைன்னா இந்துக்கள் வேறு விதமான பெரிய போராட்டத்தை தான் முன்னெடுக்க ஒரு சூழ்நிலையிலே இவர்கள் தள்ளி விடுவார்களோ அப்படிங்கிறது தான் இவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது. ஆகவே விரைந்து காவல்துறை இது போன்ற மதமாற்ற கும்பலை கைது செய்ய வேண்டும், அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும். இன்னொன்று, இப்போ காலத்தின் தேவையாக இப்போ உத்தரப்பிரதேசத்தில் முதல் முறையாக இது போன்ற மதமாற்றத்தில் ஈடுபட்டவங்க மீது சிறை தண்டனையும் அபராதமும் வச்சுருக்காங்க. அது மாதிரி தமிழகத்திலும் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர வேண்டிய சூழல் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி காட்டுகிறது. சார், இரண்டாவது செய்தியாக, முதல்வர் கலந்து கொள்ளும் விழாவில் கலந்து கொண்டால்தான் இது ஒதுக்கீடு அப்படின்னு சுய உதவி குழுவை மிரட்டுற விதமாக ஒரு ஆடியோ ஒன்று வைரல் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு சார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இது இப்போ நாகப்பட்டினத்தில் இன்றைக்கி முதல்வர் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய ஒரு விழா நடந்திருக்குது. இந்த நிகழ்ச்சியில் சுய உதவி குழுவினர், மகளிர் சுய உதவி குழுவினர் அதிக அளவில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து செயலாளராக இல்லை என்ன போஸ்ட்டில் இருக்காங்க, ஒரு லேடி தான் மிரட்டுறாங்க, என்ன பொறுப்பில் இருக்காங்கன்னு தெரியல அவங்க. ஆனால் இந்த நலத்திட்ட உதவிகள் கூட்டம் குறித்து மாவட்ட கலெக்டர், இந்த முதல்வர் வரார் நம்ம டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அப்படிங்கிறதுனால இது சம்பந்தமாக எப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணுறதுனா, எப்படி கூட்டத்தை கூட்டுறது அப்படிங்கிறது மாதிரி ஒரு மீட்டிங் கலெக்டர் ஆஃபீஸில் நடந்திருக்கு. இதில் நாங்கள் கலந்துக்கிட்டு வந்தோம். நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன், நம்ம பஞ்சாயத்துலேருந்து கூட்டம் வருவாங்க. இல்லை அங்கே பெரிய அளவு ரெஸ்பான்ஸ் இல்லையே அப்படின்னு கலெக்டர் சொன்னார். இல்லை கண்டிப்பாக அவங்களாம் வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆடியோவில் அந்த அம்மா எப்படி மிரட்டுறாங்கன்னா, குழுவுக்கு 10 பேர் கண்டிப்பாக வரணும், ஏன்னா நீங்கள் எல்லோரும் லோன் வாங்கியிருக்கீங்க, ஏதோ முதல்வர் அவர் விட்டு காசு கொடுத்தது மாதிரி லோன் வாங்கியிருக்கீங்க. சில பேர் 1.5 லட்சம் அந்த செஸ் கடன் அதெல்லாம் பேங்க் மூலம் நம்ம தான் லோன் வாங்கி கொடுத்துருக்கோம். அதனால் சுய உதவி குழு உங்கள் குழுவிலேருந்து கண்டிப்பாக 10 பேர் வரணும், நீங்கள் இது சம்மந்தமாக எனக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆடியோ மெசேஜ் போடுறாங்க. நான் இது மாதிரி உங்களுக்கு மெனக்கிட்டு மெசேஜ் போட்டிருக்கேன், நீங்கள் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணல, நீங்கள் அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குன்னெலாம் சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. உங்களுக்காக பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்கள் வந்துடுங்க, நம்ம எல்லோரும் ஒரு இடத்துக்கு வந்துடுவோம், அங்கேருந்து பஸ்ஸு ஏற்பாடு இருக்குது, 50 பேர் கொண்டவங்க போகிறதுக்கு ஒரு பஸ்ஸு அப்படின்னு ஏற்பாடு இருக்குது. காலையில் 7 மணிக்கெலாம் வந்துடுங்க, அங்கே உங்களுக்கு டிஃபன் ரெடியாக இருக்கும், ஒரு வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க, டிஃபன் சாப்பிட்டுட்டு நீங்கள் போகணும். அதே மாதிரி எங்கே மீட்டிங் நடக்குதோ அங்கே உங்களை இறக்கி விடுவாங்க, அங்கே ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, ஒரு வாட்டர் பாட்டில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மீட்டிங்கில் நீங்கள் கலந்துக்கணும். இந்த மீட்டிங்கில் கலந்து கொள்றதுக்கு என்ன, கூட்டத்தை கூட்டுறதுக்கு தான். நான் முதல்வருக்கு தானாக வரக்கூடிய கூட்டங்களை பாருங்கள், அதுதான் வருத்தமாக இருக்கிறது. உலகத்துக்கே நாங்கள் தான் வழிகாட்டி, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களோடலாம் நாங்கள் போட்டி போடவில்லை, பிரான்ஸு, ஜெர்மனி, ஸ்வீடன் இது போன்ற மற்ற நாடுகளுடன் தான் தமிழ்நாடு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு போட்டி போடக்கூடிய அந்த தமிழ்நாட்டுடைய முதல்வர் கலந்து கொள்கிறாரு, அதற்கு கூட்டத்தை எப்படி திரட்டுறாங்கன்னு பாருங்கள். அதாவது கவர்மெண்ட் மூலமாக யாரெல்லாம் பெனிஃபிட் ஆனாங்களோ நீ எல்லாம் வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துடணும் அப்படிங்கிறது மாதிரி மிரட்டல் சொல்லி அவங்கள வர வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சவுடனே லஞ்சும் மத்தியானம் சாப்பாடும் கொடுத்துருவாங்க. இது பொம்பளைங்களுக்குன்னு நினைக்கிறேன், மகளிர் இதே ஆண்களுக்கு வேறு யாராவது கட்சி மூலமாக ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு தெரியும். இந்த கவர்மெண்ட்டு கடை ஒன்று இருக்குதே 12 மணிக்கு திறக்கிறாங்கல்ல, அங்கேருந்து ஏதாவது கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தெரில. இவங்க லேடிஸுங்கிறதுனால, அதுவும் மகளிர் சுய உதவி குழு சார்ந்தவர்கள்ங்கிறதுனால டீசெண்டாக இந்த இது. அதுக்கப்புறம் அதில் ஒரு மிரட்டல் சொல்கிறாங்க, நான் சொல்கிறத நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு லோன்லாம் நம்ம தான் வாங்கி கொடுத்துக்கலாம், நாளைக்கு முன்ன நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எதுவுமே சேங்ஷன் ஆகாது, நான் பாட்டும் கலெக்டர்கிட்ட சொல்லிவிடுவேன், அங்கேருந்து ஒன்றும் ரெஸ்பாண்ட் வரல சார், இனிமேல் அங்கே ஒன்றும் நீங்கள் இது பண்ணாதீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட நாங்கள் எழுதி கொடுத்துருவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. ஆகவே முதல்வர் இன்னைக்கு கலந்து கொண்ட கூட்டத்திலே கூட்டம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சன் நியூஸ்லேயோ இல்லை மற்ற சேனல்கள்லையோ அப்படியே ட்ரோன் ஷாட்லாம் காட்டினாங்கன்னு வச்சுங்க, அந்த கூட்டத்தை எப்படி கூட்டி இருப்பார்கள் அப்படின்னு நீங்கள் இந்த ஆடியோலேருந்து புரிஞ்சுக்கலாம். அந்த முதல்வர் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில் அவர் பேசக்கூடிய ஒரு சின்ன பிட்டை மட்டும் கேட்டேன். அதில் என்னென்னா, ஒருத்தவங்களும் அவர் ஆஹா ஓஹோன்னு முதல்வரை பாராட்டுறாங்க, அதெல்லாம் நமக்கு புரியுது. அது டெல்டா ரீஜன் அப்படிங்கிறதுனால அன்பில் மகேஷ்லாம் அதில் பேசுகிறாரு, அதெல்லாம் ஒரு பக்கம். அந்த இதுலேருந்து கௌதமன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் பேசுகிறார், அவர் மீன்வளத்துறையிலையும் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கார்.
அவர் வந்து நான் வந்து 10 கோரிக்கைகள் கேட்டேன், உங்கள் அந்த மாவட்டத்துக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ நான் 10 கோரிக்கைகள் வைத்தேன், அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக தமிழக முதல்வர் வந்து இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்றாரு. பிறகு இந்த கௌதமனை பற்றி முதல்வர் சொல்கிறார், இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, கௌதமன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா இந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த ஏன்னா இப்போ வீடியோ நிறையா முதல்வர் பேசுகிறார் யூடியூபர் மாதிரிங்கிறதுனால அந்த ஷார்ட்டை அதோடு அப்படியே கட் பண்ணுறோம். கடந்த 15/2/2025 அதில் செய்திகள் சிந்தனைகளில் நம்ம ஒரு செய்தியை பேசியிருப்போம். என்னென்னா, இதே நாகப்பட்டினத்தில் வேதாரண்யத்தை சார்ந்த முருகேசன் அப்படிங்கிறவர், அவர் வந்து ஆதி திராவிடர் பிரிவு, திமுகவில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் நல பிரிவு இருக்குது, அதோடைய மாவட்ட தலைவராக இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் ஆதி திராவிடர் இந்த பட்டியல் சமூகத்திற்கு சில விஷயங்கள்லாம் பண்ணணும், எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் முருகேசன் அப்படிங்கிறவர்கிட்ட போய் கேட்குறாரு. இந்த மாதிரி ஆதி திராவிடர் அந்த பிரிவிலேருந்து வந்திருக்கேண்ணே, உங்களுக்கு ஏதாவது பார்த்து சொன்னேன், எங்கள் மக்களுக்கெல்லாம் இந்த நலத்திட்டங்கள்லாம் பண்ணி கொடுக்கணுண்ணே அப்படின்னா தான் ஆதி திராவிடராது மயிராது போடா ஆகுன்னா இங்கேருந்து ஒரு மனுவை தூக்கிட்டு வந்துடுறான், போடா நாய அப்படின்னு இருக்காரு. போடா நாயன்னு நம்மளை எப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இவர் வந்து அழுதுகிட்டே வெளியில் வந்திருக்கார். நம்மளும் ஒரு கட்சியில் மாவட்ட லெவலில் ஒரு தலைவராக இருக்கிறோம், ஒரு பிரிவுக்கு நம்மளை போடா நாயேன்னு அப்படி சொல்கிறாருன்னு அழுதுட்டு இருந்திருக்காரு. இவர் அடுத்தது யார்கிட்ட போயிருக்காருன்னா, இப்போ முதல்வர் சொன்னார்ல இந்த கௌதமன்னா யாருன்னு தெரியுமா அப்படின்னு, அந்த கௌதமன்ட்ட தான் போய் சொல்லியிருக்காரு. என்னண்ணே ஒன்றிய தலைவர் நம்மளை எப்படி என்ன பேசிவிட்டாரு, என் மனசே தாங்கலாண்ணே அப்படின்ட்டுருக்கார். அவர் அப்படி தான் பேசுவார்னு உனக்கு தெரியாதா, முடிஞ்சா அவர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுரு, இல்லைன்னா கச்சை விட்டு போடா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆகவே இந்த திமுகவில் சமூக நீதி, சமநீதி இப்படியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த புரிஞ்சுக்கணும். இப்படி சமூக நீதியை கட்டி காத்த அந்த கௌதமனுக்கு தான் இன்றைக்கி பாராட்டு பத்திரம் வந்து முதல்வர் வாசித்தார். நேற்று ஒரு மீட்டிங்கில் இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தொல் திருமாவளவன் பேசுகிறார். 2 MP 4 MLA இருக்கிறோம், ஆனால் நம்ம கட்சியோடைய கொடியை ஏற்ற முடியல, யார் ஏற்ற விடலை அப்படிங்கிறது சொல்லணும்ல. 2 MP இருக்கும், 4 MLA இருக்கும், கொடி ஏற்ற முடியலன்னா யார் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறா? அந்த ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவதற்கு யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது? அந்த அதிகாரம் யார் கையில் இருக்கிறது? அதை திருமாவளவன் சொல்லணும்ல. இவருடைய கட்சி கொடியை ஏற்ற முடியலங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், 25க்கும் மேற்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் சுதந்திர தினத்திற்கும் போதோ குடியரசு தினத்தின் போதோ அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் அவங்களால கொடியேற்ற முடியல. இன்னும் சொல்லப்போனால் அவங்க உட்கார வேண்டிய பஞ்சாயத்து பிரசிடென்ட் உட்கார வேண்டிய சேரில் அவங்களால ஒழுங்காக உட்கார முடியல. திருமாவளவன் வேணா ராஜகண்ணப்பன் கொடுத்த பிளாஸ்டிக் உடஞ்ச சேரில் உட்காரலாம், பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் அவர் உட்கார்றதுக்கு சேர் இல்லை. இதை வச்சு தானே நந்தன்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்தை வந்து வெளியில் தெரியாமல் பார்த்துக்கிட்டீங்க. ஆனால் வாழை படத்தை பார்த்து அப்படியே மனசு உருகி ஃபாரின்லேருந்து இருந்தவர் மாரி செல்வராஜுக்கு பாராட்டு பத்திரம்லாம் வாசித்தார். ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்திலே பட்டியல் சமூகத்திற்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு ஒருத்தன் படம் எடுத்தான் நந்தன்னு, அந்த படம் வெளியில் தெரியாமல் பார்த்துக்கிட்டாங்க. இதுதான் இவருடைய சமூக நீதி. இந்த நாகப்பட்டினத்தில் நடந்திருக்கிறது நமக்கு ஆச்சரியம் இல்லை. பல இடங்களில் பிரச்சாரத்திற்கு பள்ளி சிறுவர்களையும் இவங்களுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த நீட் எதிர்ப்புக்கு மாணவர்கள் இப்போ எங்கேயும் போராடலை, ஆனால் இவங்க 55 லட்சம் மனுக்கள், அதாவது நீட் எதிர்ப்புக்கு நாங்கள் கையெழுத்து இயக்கம் நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வலுக்கட்டாயமாக ஒவ்வொரு ஸ்கூலில் போய் அந்த மாணவர்கள்ட்ட கையெழுத்து வாங்கிட்டு இவங்க கூத்து அதாவது இவங்களுடைய அரசியல் போராட்டத்திற்கும் அரசியல் எதிர்ப்புகளுக்கெல்லாம் மாணவர்களை பயன்படுத்தியவர்கள் இப்பொழுது இவங்களுக்கு கூட்டம் கூட்டுறதுக்கு கூட இவங்க மிரட்டி பாருங்க, ஆட்சியில் இருக்காங்க, இவங்க வந்து பேசக்கூடிய இவங்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு கூட மக்கள் தயாராக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. காரணம், நாங்கள் மாதம் மாதம் அவங்களுக்கு வந்து உரிமை தொகையை கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு உரிமை தொகை கிடைத்த பிறகும் அந்த பெண்கள் எல்லாம் இவங்களை வந்து சீண்டுவதற்கு தயாராக இல்லை. அதனால் இந்த மகளிர் சுய உதவிகளுக்கு நிதி கொடுத்தா நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வந்தால் தான் நிதி கொடுப்போம் அப்படிங்கிறது மிரட்டுறது, இது வந்து பாசிசம். இவங்க அடிக்கடி வந்து எல்லாரையும் கேட்பாங்க, பாஜக வந்து பாசிச பாஜகமா? உண்மையிலே பாசிச சக்தி எது என்றால், நாசக்கார சக்தி எது என்றால் திமுக தான் அப்படிங்கிறது இந்த செய்தி சொல்லுது. சார், 3வது செய்தியாக ரம்ஜானை காரணம் காட்டி
முத்தமபாளையம் மாசி திருவிழா தேர் வரும் பாதையை இன்னும் சரி பண்ணாமே வச்சிருக்காங்க சார். இது எதை காட்டுதுன்னா மற்ற பாதையில திருப்பி விடுறதுக்கா அப்படின்னு இந்து முன்னணியினர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? இது போல் மாசி திருவிழா நடக்க இருக்கிறது. தேர், அதுவும் இன்னும் குறிப்பாக 4 வருடங்களுக்கு பிறகு இந்த திருவிழா நடக்கணும். அந்த தேரோடும் வீதி ரொம்ப மோசமாக இருக்குது ரோடு. இதை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி ஏற்கனவே பலவிதமான போராட்டங்களையும் நிர்வாகத்திற்கு, அங்கே இருக்கக்கூடிய பேரூராட்சிக்கு பல கோரிக்கை மனுக்களையும் கொடுத்துருக்குது. கண்டன ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியிருக்குது. இந்த கோரிக்கை மனு எங்களுக்கு 11/1/2025 கிடைச்சது அப்படின்னு சொல்லி பேரூராட்சி நிர்வாகமும் உங்களுக்கு இது பண்ணுறாங்க. இது மாதிரி இங்கே தேர் வரக்கூடிய இந்த பகுதிகளில் நாங்கள் ரோடு போடுறோம், அதுக்கு 2,80,00,000 நிதி ஒதுக்கீடு செய்தும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளார அவங்க அந்த ரோடு போடவே இல்லை. ஏன் ரோடு போடாமல் இருக்காங்க அப்படின்னா, இப்போ நோன்பு ஆரம்பிச்சிருச்சு, ரம்ஜான் மாதம். அங்கே தேர் வரக்கூடிய அந்த பகுதியில் தான் பெரிய பள்ளிவாசல்னு ஒன்று இருக்குதான். ஸோ அந்த இஸ்லாமியர்கள் மனம் நோகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ரோடு நல்லா இருந்தால் தானடா நீ தேரை இந்த பக்கமாக இழுத்துட்டு வருவ, அதுக்காகவே நாங்கள் ரோடு போடாமல் வச்சுருக்குறோம் அப்படின்னு அந்த பேரூராட்சி நிர்வாகம் திட்டமிட்டு தான் இந்த வேலையை செய்கிறது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணி பொறுப்பாளர்கள் நினைக்கிறாங்க. ஏன்னா சேங்ஷன் ஆயிடுச்சு, போட வேண்டியது தானே. இல்லைங்க, இப்போ சேங்ஷன் ஆனாலும் அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த மாசி திருவிழா இருக்குது, அந்த தேரை அந்த பகுதியாக எப்படி எடுத்துகிட்டு வர்றது? ஏன்னா ஒவ்வொரு ஜாதிக்கும் தனித்தனி மண்டபப்படி இருக்குது, அவங்க அது வழியாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. பாரம்பரியமாக இதைத்தான் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதே நேரத்தில் இந்த சிறுபான்மையினர்கள் லைட்டாக சினுங்கினாலே இந்த அரசு அவங்களுக்கு எப்படிப்பட்ட உதவிகளை எல்லாம் செய்துட்டு வருதுன்னு பார்க்குறோம். கோயில் உண்டியல்லேருந்து காசு எடுக்கக்கூடிய இந்த அரசு அந்த பணத்தை எல்லாம் வைத்து கொண்டு மற்ற திட்டங்களுக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் சிறுபான்மையினர்கள் மசூதியிலிருந்தோ சர்ச்சிலிருந்தோ நயா பைசா தேராது, ஆனால் அவங்களுக்கு கோடிக்கணக்கில் புனரமைப்புக்காக செலவு செய்யக்கூடியது அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னும் சமீபத்தில் பார்த்தோன்னா இந்த கந்தூரி விழாவுக்கு அவங்க இது பண்ணுறது, சந்தனக்கூடுக்கு சந்தனக்கட்டைகள் கொடுக்கறது, இப்போ நோன்பு காலத்தில் அரிசி கொடுக்கறது, இதெல்லாம் வேறு அவங்களுக்கு எல்லாம் செய்வாங்க. நமக்கு ரோடு போட்டு போடுறா, சேங்ஷன் ஆனிச்ச நிதி அதில் ரோடு போட்டு போடுறான்னா அது பண்ணுறதுக்கு தயாராக இந்த அரசு இல்லை. அதனால தான் திமுக இந்து விரோத அரசு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வரோம். அதே நேரத்தில் சிறுபான்மையினர்களுடைய நலனுக்காக முதல்வர் தலைமையிலேயே சமீபத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது. அதாவது சிறுபான்மையினர் வாரியம், அதில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் எல்லாம் கலந்து கொண்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் சரியாக போய் சேரணும், அதை ரெட்ரஸல் பண்ணுறதுக்கு முதல்வரே உட்காந்து தலைமைச் செயலாளர்லாம் வச்சு துறை ரீதியான செக்ரட்டரிஸ் எல்லாம் வச்சு மீட்டிங் போடுறாரு. ஆனால் இந்துக்கள் அவங்களுடைய வழிபாட்டு உரிமைக்காக கேட்கக்கூடிய விஷயத்தை கூட செய்வதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. ஆனால் சேகர் பாபு, அல்லலையா பாபு உருட்டுறாரு, இது ஆன்மீக புரட்சி அரசு அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் மட்டும் பேசிகிட்டு இருக்காரு தவிர செய்கிறதெல்லாம் இந்துக்களுக்கு விரோதமாகத்தான் இருக்கிறது. அதைத்தான் இந்து முன்னணி தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டங்களின் மூலமாக, ஆர்ப்பாட்டங்களின் மூலமாக மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கிறது. ஒன்று, இப்போ வக்பு திருப்த சட்ட மசோதா மத்திய அரசு கொண்டு வந்தது. வக்பு நிலம்தான் அப்படின்னு ஒரு கிராமத்தையே திருச்சி பக்கத்தில் வக்பு போர்டு கேட்டிருந்தேன். அது சம்பந்தமாக அது பாராளுமன்றத்தில் உட்பட ஒதுத்தது. ஆனால் அது வக்புட்ட அது சம்பந்தமாக என்ஓசி வாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி இப்பொழுது தான் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கலெக்டரும் கூட அதுக்கு உத்தரவு பிறப்பித்தார். இந்த பிரச்சனை இப்படி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஆளும் அரசோ இல்லை அதன் கூட்டணி கட்சிகளோ யாரும் வாய் திறக்கலை. ஆனால் இந்த வக்பு திருத்த சட்ட மசோதா இப்பொழுது டேபிள் ஆன உடனே ஜேபிசிக்கு போயிருந்தது, ஜேபிசிலையும் ஓட்டெடுப்பு நடந்து அதில் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ அமைச்சரவையும் ஓகே சொல்லிடுச்சு, இது பாராளுமன்றத்துக்கு வரப்போகுதுன்னொடனே இது குறித்து முதல் ஆளாக நாங்கள் போய் வழக்கு தொடுப்போம். இஸ்லாமியர்கள் வழக்கு தொடுக்கிறாங்களோ இல்லையா, அவர்களுக்காக திமுக போய் வழக்கு தொடுக்கும் அப்படின்னு ஆண்டிமுத்து ராசா சொன்னார். ஆனால் நம்ம கோயில் 4 வருஷத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய அந்த மாசி திருவிழா தேர் வலம் வரக்கூடிய அந்த வீதியை ரோடு போடாமல் இவங்க வச்சுருக்காங்கன்னா இந்த அரசை இந்து விரோத அரசு அப்படின்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்கிறது? இப்போது அதிமுக இதுக்கு ஏதாவது எதிராக ஏதாவது பேசியிருக்குதா? பேசல. அரசியல் ரீதியாக பல விஷயங்களை திமுக எதிர்த்து பல போராட்டங்களையும்
வாய்ச்சவடால் சவால்களையும் விடுறாங்க, அது ஒரு பக்கம். ஆனால் இப்போ இந்து முன்னணி தானே இதற்காக போராட வேண்டியதாக இருக்குது, இந்துக்களுக்காக, அவர்களுடைய வழிபாட்டு உரிமைக்காக. ஆகவே திமுக தொடர்ந்து இந்துக்களை வஞ்சிக்கிறது, இந்துக்களுக்கு துரோகம் செய்கிறது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. சார், 4வது செய்தியாக, உத்தரப்பிரதேச டூன் எக்ஸ்பிரஸ் ரயிலை கவிழ்க்க 2 இளைஞர்கள் சதி பண்ணியிருக்காங்க. அந்த 2 இளைஞர்களும் கைது பண்ணியிருக்காங்க. சார், இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அந்த 2 இளைஞர்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த செய்தியை நம்ம எடுத்திருக்கோங்கிறப்பே நேயர்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அது யாருன்னு. 2 இஸ்லாமிய இளைஞர்கள், முகமது அன்வருல் அப்படின்னு, இஃபாத்துல்லா அப்படிங்கிற 2 பேர். இதை அந்த ட்ரெயின் ட்ராக்கில் இரும்பு ராடை வச்சு நாங்கள் எப்படியெல்லாம் அதை வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி அதை வீடியோ வேறு எடுத்து ஒன்று வச்சுருந்துருக்கானோ, அதுதான் பார்த்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்குது காவல்துறை. தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேசத்தில் இது போன்ற ரயில் கவிழ்ப்பு விஷயங்கள் உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் இல்லை, மத்திய பிரதேஷ்லையும் நடந்திருக்குது. அப்புறம் வெஸ்ட் பெங்கால்லையுமே நடந்திருக்குது. சிக்னலிங்கை உடைச்சி அந்த சிக்னலிங் லைட்டு தெரியாமல் இருக்கிறதுக்காக பேப்பரெல்லாம் இழுத்து மோடி சபட்டேஜ் பண்ண அந்த விஷயங்கள்லாம் கூட பார்த்துருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் 2024 ஒரு 50 நாட்களில் 18 ரயில் கவிழ்ப்பு சம்பவங்கள் நடந்தது. அது சில விஷயங்களை முன்னெச்சரிக்கையாகவே கண்டுபிடிச்ச அந்த விஷயங்களை பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் உத்தரப்பிரதேசில் கலிந்து எக்ஸ்பிரஸ், அந்த எக்ஸ்பிரஸை சிலிண்டர் அந்த ட்ராக்கில் வச்சு வெடிக்க வைக்கலாம்னு சதித்திட்டம் தீட்டியதெல்லாம் கூட முன்னறிவிப்பாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் தெய்வாதீனமாக. இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்து பல பேரும் இறந்துருப்பாங்க. ஏற்கனவே ஒரிசாவில் நடந்த அந்த ரயில் விபத்து பார்த்தோம். அதுலேயே கூட மனித தவறுகள் நடந்திருக்குன்னு ஆரம்ப கட்ட விசாரணை சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது இல்லை அப்படிங்கிறது, அது முழுமையாக அந்த விசாரணை நடந்ததா அப்படிங்கிற ஒரு இது. ஆனால் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் இந்த ரயில்வே ட்ராக்கில் இது போன்ற இரும்பு ராடை வைக்கிறது, 2 வீலர் ரிம்மை வைக்கிறது, சிலிண்டர் வைக்கிறது, கவிழ்ப்பு வேலைகளை ஒரு பக்கம் செய்கிறாங்க. ஆனால் பாராளுமன்றத்தில் ரயில்வே அமைச்சர் ரிசைன் பண்ணோம், பல இடங்களில் ரயில் டீரெயிலிங் நடக்குது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் புகார் சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்க புகார் சொல்லணுங்கிறதுக்காக இவங்க இது மாதிரி பண்ணுறாங்களா, இல்லை உண்மையிலே இவங்க உயிரிழப்பு சம்பவங்கள் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலையை செய்கிறாங்களா அப்படின்னா, இது ஒரு விதமான ரயில் ஜிகாத்து தான், இது போல தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பயங்கரவாதி ஃபர்கத்துல்லா கோரி அப்படிங்கிறவங்க ஏற்கனவே ஒரு வீடியோவாக பேசின அந்த விஷயங்கள், அது சம்மந்தமாக ஸ்ரீ டிவிலையும் நம்ம பேசியிருக்கோம். ரயில் கவிழ்ப்பு அது சதித்திட்டம் எப்படியெல்லாம் செய்யணும், எதன் மூலமாகலாம் நம்ம டீரெயிலிங்கை பண்ண முடியும் அப்படிங்கிறத அவன் அது என்ன ஒரு டெமோ காட்டுறது மாதிரியே கூட அவங்களெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் சொல்லப்போனால் அது ஐஎஸ் மாடலில், அவங்களுடைய ஐஎஸ் கொரசானில் வாய்ஸ் ஆஃப் கொரசான்ங்கிற ஒரு மேகசைன், அதில் எப்படியெல்லாம் பயங்கரவாத செயலில் ஒரு தனி மனிதன், ஒரு லோன் வுல்ஃப் அட்டாக்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு குழுவாக 10-15 பேர் செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு பயங்கரவாத செயலை ஒரு குழுவாக 10-15 பேர் சேர்ந்து இதை செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு தனி மனிதன் கூட ஒரு பயங்கரவாத செயலை நிகழ்த்த முடியும். அதை எப்படி நிகழ்த்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வாய்ஸ் ஆஃப் கொரசானில் சொல்லியிருக்கு. இது மாதிரி டீரெயிலிங் பண்ணுறது, ஒரு பெரிய ட்ரக்கை எடுத்துக்கிட்டு, நீ உனக்கு டிரைவிங் தெரியும், ஹெவி டிரைவிங் தெரியும் அப்படின்னா ஒரு ட்ரக்கு ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு அதிகமாக கும்பல் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே கொண்டு போய் ஏற்றுறது, அட்லீஸ்ட் ஒரு 30-40 பேரை ஆக்சிடெண்ட்டில் கொள்வது, இது ஒரு விதமான ஜிஹாத். இதை நீ செஞ்சின்னா 72 கன்னிகள் உனக்கு சொர்க்கத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அடிப்படைவாத அந்த சித்தாந்தத்தை ஊட்டக்கூடியவர்கள் இந்த இளைஞர்களை மூலச்செலவை செய்து இப்படியெல்லாம் செய்ய சொல்கிறாங்க. இது செய்வதற்கும் பலர் தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வருத்தமான செய்தி. பாகிஸ்தான்லேருந்து ஒருத்தன் வீடியோ பேசுகிறான், அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்கன்னா இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது தான். அதனால தான் இதை ரயில்வே ஜிகாத் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக உள்துறை அமைச்சகம் கண்காணித்து வருகிறது. அந்த ரயில்வே முக்கியமான சந்திப்புகளில் அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் குடியிருப்பில் யார் யார் இருக்காங்க, அவங்களுடைய நடமாட்டங்கள் எப்படி இருக்கிறதெல்லாம் கண்காணிக்க இப்பொழுது முடுக்கி விட்டுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் டெல்லியில் மிக முக்கியமான அந்த ஸ்டேஷன், அதை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் நிறைய ரோஹிங்கியா முஸ்லீம்கள் இந்த ரயில்வே அவங்களுடைய இடத்துலையே சட்டவிரோதமாக தங்கி இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் அப்புறப்படுத்த வேண்டும்ங்கிற ஒரு கோரிக்கையும் போயிட்டுருக்கு. இப்பொழுது டெல்லி அரசாங்கம் பாஜக அரசாங்கமாக இருக்கிறது.
உள்துறை அமைச்சகம் ஏற்கனவே இது சம்பந்தமாக பல நோட்டீஸ்கள் எல்லாம் சொல்லியிருக்குது. ஆகவே விரைந்து இது போல ஆக்கிரமிப்பு, சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள இல்லீகல் இமிகிரண்ட் செட்டில்மெண்ட் இதெல்லாம் இருக்குது, அவர்களையெல்லாம் அப்புறப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. தொடர்ச்சியாக மக்களும் விழிப்போடு இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. என்னென்னா, அவங்க போயிட்டு இருந்த அந்த ட்ரெயினில் ஃபயர் ஆயிடுச்சுன்னு ஒரு பொய்யான வதந்தியை கிளம்பி விட்டு அந்த பெட்டியில் இருக்கிறவங்க நம்ம எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் நிற்கிறதுக்கு முன்னாலேயே தாவி இருக்காங்க, இந்த பெட்டியிலேருந்து குதிச்சிருக்காங்க. எய்த்தாப்பில் ட்ரெயின் அடித்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. கடைசியில் பார்த்தோன்னா அங்கே டீ வித்துட்டு வந்த ஒரு பையன்தான் இந்த வதந்தியை கிளப்பினா அப்படிங்கிற ஒரு செய்தியை சமூகத்தில் இருந்தால் அதுவும் நம்ம ஸ்டேட்டியில் பேசியிருக்கோம். அது மாதிரி பல ரூபங்களில் இது போன்ற விபத்துகளை ஏற்படுத்த வேண்டுங்கிற வகையில் சபட்டேஜ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆகவே நாம் ஒரு தனிப்பட்ட ஒரு பயணியாக ஒரு ட்ரெயினில் போனால் கூட நாமளும் விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய ஆக்டிவிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம கண்காணிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது இந்த செய்தி. சார், நிறைவு செய்தியாக, மேற்கு வங்கத்தில் ததாப்பூர் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் தேர்தல் நடத்த எஸ்எஃப்ஐ நடத்திய போராட்டத்தில் அமைச்சருக்கு அடி, உதை, கார் உடைப்பு நடந்திருக்கு. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டி அது எப்படி கொல்கட்டாவில் அந்த மேற்கு வங்கத்தில் இருக்குது, தொடர்ச்சியாக அங்கே எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய எஸ்எஃப்ஐ, அதுவும் நக்சலைட் ஏஐஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு மாணவ அமைப்பு, அதாவது அதிதீவிர இடதுசாரி அந்த சிந்தனை கொண்ட அமைப்பு. குறிப்பாக இந்த எஸ்எஃப்ஐ இவங்க நடத்தக்கூடிய போராட்டங்கள் எல்லாமே ஒரு வன்முறையில் முடியக்கூடிய ஒரு போராட்டமாக தான் அவங்க முன்னெடுப்பாங்க. இன்னும் இப்போ சமீபத்தில் கூட பார்த்தேன், கேரளாவில் ஒரு ரேகிங் நடந்து அந்த பையனை எப்படி பாடாப்படுத்தி பண்ணியிருக்காங்கங்கிற வீடியோ காட்சிகள்லாம் இப்போ வெளியே வந்தது. பல இடங்களில் எஸ்எஃப்ஐ மாணவ அமைப்பினர் ஏபிவிபி மாணவர் அமைப்பின் மீது தாக்குதல் நடத்தக்கூடியது, ஏன் கொலை உட்பட செய்யக்கூடிய அளவில் அவங்க ஈடுபடுவதெல்லாம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 2018 அங்கே ஷியாமா பிரசாத் முகர்ஜியோடைய திருவுருவ சிலை இருக்குது இந்த ஜாதவ்பூர் யூனிவர்சிட்டியில். அந்த இடத்துல அவருடைய சிலையை டிஃபேஸ் பண்ணும் பொழுது இதே எஸ்எஃப்ஐ இந்த நக்சலைட் ஏஐஎஸ்ஏ குரூப் தான் ஈடுபட்டது. இது ஷியாமா பிரசாத் முகர்ஜிங்கிறவர் பாஜகவை சார்ந்தவர் தானே, ஜனசங்கத்தை சார்ந்தவர் தானே, அவருடைய சிலையை தானே நாசப்படுத்துகிறாங்க அப்படின்னு இப்பொழுது ஆட்சியில் அப்பொழுதும் சரி இப்பொழுதும் ஆட்சியில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அரசு இதை சந்தோஷமாக ரசித்தது. காரணம் பாஜகவுக்கு எதிராக மாணவர்கள் திரண்டா அவங்களுக்கு சந்தோஷம் தானே. ஆனால் இந்த எஸ்எஃப்ஐ, குறிப்பாக இந்த கம்யூனிசத்திற்கு கீழே இயங்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே ஆளும் அரசாங்கத்திற்கு எதிராக வன்முறை வெறியாட்டங்களை ஈடுபடக்கூடியவர்கள் அப்படிங்கிறத எப்பொழுது அதிகாரத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்வார்களோ அப்போது தான் அமைதி வரும். இப்போ என்ன, இவங்களுடைய அமைச்சர் எஜுகேஷன் மினிஸ்டர் பிரித்தியா பாசு அப்படிங்கிறவர், அவர் அந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு. ஏற்கனவே எஸ்எஃப்ஐ அந்த மாணவர்கள் மெமரண்டம் கொடுக்குறாங்க, இங்கே எலெக்ஷன் நடத்தாமல் இருக்குது, மாணவர்கள் எலெக்ஷனை இதை நடத்தணும் அப்படின்னு சொல்லி மெமரண்டம் கொடுக்குறாங்க. அதை உட்பட அவர் ரிசீவ் பண்ணுறார். ரிசீவ் பண்ணிட்டு காரில் ஏறினவரை 100க்கும் மேற்பட்டவர்களில் பேனட்டை போட்டு உடைக்கிறாங்க, சைடு கண்ணாடியை உடைக்கிறாங்க, ரியர் மிரரை உடைக்கிறாங்க, எல்லாம் உடைக்கிறாங்க. அவர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த கார்லேயே உட்காந்துருக்காரு. வெளியில் வந்தார்னா அவர் கொண்டு விடுவாங்க போல இருக்கு. அதனால் பயந்துக்கிட்டு அவர் கார்லேயே இருந்திருக்காரு. தனக்கு செஸ்ட் பெயின் இருக்குது, அன்ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2.5 மணி நேரத்துக்கு பிறகு அந்த மாணவர்களிடம் அந்த யூனிவர்சிட்டிலேருந்து தப்பிச்சு போய் ஹாஸ்பிட்டலுக்கு, அங்கே பக்கத்தில் இருக்க SSKM ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போய் டெஸ்ட்டு, எக்ஸ்ரே, இசிஜி எல்லாமே எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பயப்படுறது மாதிரி இல்லை, இன்ஜுரி ஆகிருக்கு, ஆனால் பயப்படுறது மாதிரி இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. மம்தா ஆட்சி அதுவே ஒரு காட்டுமிராண்டி ஆட்சி. அந்த மம்தா பானர்ஜி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கே ஒரு யூனிவர்சிட்டியில் போயிட்டு வரத்துக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னா அந்த மாநிலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கவர்னர் விசிட் பண்ணும் பொழுதே அங்கே எந்த விதமான போராட்டங்களும் அடிதடிகளையும் நடந்தது. அவர் மீது தாக்குதல் நடத்துவார். இப்போ அவர் துணை குடியரசுத் தலைவராக இருக்கார் தங்கர், அவர் இருந்தப்பையும் இப்படி தான் அந்த அம்மா பண்ணுச்சு.
இப்போது இருக்கக்கூடிய கவர்னர் மீதும் மம்தா அரசு எப்படி வன்முறையை ஏவி விடக்கூடிய போராட்டங்களை நடத்தக்கூடியதெல்லாம் பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே ஒரு பாஜகவில் இருந்தார் சினிமா நடிகர், அவரை கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இந்த மம்தா அரசு இருந்தது, அவங்களுடைய போலீஸ்லாம் இருந்தது. அதுக்கு பயந்துக்கிட்டு அவர் இப்போ கடைசியில் நமக்கு பிஜேபியில் இருந்தால் சேஃப்டி இல்லைன்னு நினச்சிக்கிட்டாரா என்னன்னு அவர் இப்போ மம்தா கட்சியிலே போய் சேர்ந்துட்டார். அந்த அளவுக்கு ஒரு வன்முறை ஆளும் அரசாங்கம் அதிகாரத்தில் இருக்க அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரர்கள் இவங்களே வன்முறையில் ஈடுபடக்கூடியவங்க. இப்பொழுது இவர்களுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் வன்முறை வெறியாட்டத்தை குறிப்பாக கம்யூனிஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த மாணவ அமைப்பினர் செய்ய ஆரம்பித்திருக்கிறது. எஸ்எஃப்ஐ எப்படி பிஎஃப்ஐயை எப்படி தடை செய்கிறாங்களோ அது மாதிரி இந்த மாணவர் அமைப்பாக எஸ்எஃப்ஐயும் தடை செய்வதில் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க இந்த நாட்டிற்கு ரொம்ப இன்னும் குறிப்பாக அந்த மாணவ சமுதாயத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு போராட்டத்தையும் முன்னெடுத்தது. இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு ஆளும் அரசுக்கு எதிராகவும் ஜனநாயகத்துக்கு எதிராகவும் போராடக்கூடியவர்களாக தான் எஸ்எஃப்ஐ மாணவ அமைப்பினர் இருக்காங்க. ஒருவேளை அதை தடை செய்தால் கூட தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. ஒரு கிட்டத்தில் இவர் உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய அளவிற்கு இந்த எஸ்எஃப்ஐ அண்ட் நக்சலைட் ஏஎஸ்எஸ்ஏ நடந்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் மீது ஈடுபட்ட அந்த மாணவர்கள் மீது கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும், முடிந்தால் அந்த அமைப்பை தடையே செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.